இது வந்து ஒரு ரிட்டையர்டு ஆபீசரா, ஐபிஎஸ் ஆபீசரா, இன்னும் சொல்ல போனா ஒரு பெண் அதிகாரியா நீங்க பார்க்கும்போது இதுல வந்து ஒரு பழிவாங்கும் நடவடிக்கை தான் இருக்குது அப்படின்னு ஒரு பிரைமரி ஃபேஸியா நீங்க நினைக்கிறீங்களா? அல்லது அதிகாரம் அப்படின்னு வந்திருக்கும் போதே இந்த இடத்துல வந்து அதுவும் காவல்துறை பொறுத்த அளவுக்கு இடமாற்றங்களும் பணியிட மாற்றங்களும் இந்த மாதிரி நடவடிக்கைகள் தான் எதிர்பார்க்கக்கூடியதா அப்படின்னு பாக்குறீங்களா? அதாவதுங்க, இப்போ இதுல வந்து ஒரு பெண் அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் கிடையாது. ஒரு ஐபிஎஸ் அதிகாரிக்கு வந்து அவர் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி, அவ்வளவுதான். அந்த விதத்துல தான் வந்து அவங்க பார்க்கப்படணும். பணியிட மாற்றங்கள் வந்து பணியினுடைய ஒரு பகுதி, அது வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயம். ஆனா இந்த ரூபாவுக்கு இந்த சமயத்துல கிடைக்கக்கூடிய பணியிட மாற்றம் என்பது எத்தகையது அப்படிங்கறதுதான் முக்கியமான கேள்வியாக இருக்குது. இப்ப இந்த ரூபாவை வந்து இந்த பிரச்சனையா அவர் கிளப்பின பின்னால அவரை இவ்வளவு வேகமாக மாத்துறது அப்படின்னு சொல்லும் போது, அந்த பிரச்சனை இப்போ கையில இருக்கிற பிரச்சனை என்ன? ஒண்ணு, ஒரு திரைத்துறைக்குள்ள ஒரு குற்றவாளிக்கு 5 அறைகளை தந்து, யோகாவுக்கு ஒரு ரூமு, அப்புறம் அவங்க ஆபீஸுக்கு ஒரு ரூமு. ஏற்கனவே அந்த அம்மாவை பாக்குறதுக்கு போனவங்களே வந்து பேட்டி கொடுத்துருக்காங்க. அது வந்து தமிழ்நாட்டு பத்திரிகையில வந்திருக்குது. நல்லாதான் இருக்காங்க அம்மா, நாங்க போன உடனே எங்களுக்கு காஃபி டீ எல்லாம் வர வச்சு கொடுத்தாங்க அப்படின்ட்டு அவங்க கட்சியை சேர்ந்தவங்களே சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி எல்லாம் செயல்படக்கூடிய ஒரு அமைப்பை வந்து எந்த விதமான லஞ்ச ஊழலும் இல்லாமல் ஒவ்வொரு சிறையில் இருக்கிற நபருக்கும் தந்துருவாங்களா? டெல்லிக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு வசதிகள், சசிகலா கொடுத்திருக்கிற வசதிகள், இதெல்லாம் வந்து பணம் கைமாறாமலேயே நடந்து விட்டது அப்படின்ட்டு நினைச்சா சொன்னா அதை விட பயங்கர அபத்தமான பேசல் வேறு எதுவுமே இருக்க முடியாது. அந்த பணத்தை வந்து சசிகலா அவங்க கையாலேயே தான் கொடுக்கணுன்றதும் கிடையாது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய, இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே தெரியும் அவருடைய குடும்பம் எத்தனை கிளைகளை உடையது அப்படின்றது தெரியும். அது விழுது கன்று விட்டு அது மரமாகி அப்படியெல்லாம் எக்கச்சக்கமா போயிட்டு இருக்குது. அது சிறையை விட்டு அவர் வெளியே போயிட்டு வந்தாரு அப்படின்ற அளவுக்கெல்லாம் குற்றச்சாட்டுகள் இருக்கும்போது அந்த குற்றச்சாட்டுகளுடைய கனம் தான் அதிகமானது. அதை தான் முதல்ல விசாரிக்கணும். அதை விட்டுட்டு இப்ப போய் ரூபாவுக்கும் அவருடைய மேலதிகாரிக்கும் பிரச்சனை இருந்ததா இல்லையா அப்படின்றதெல்லாம் இந்த விஷயத்தினுடைய ஒரு கணத்தின் முன்னால் மிகவும் மெலிந்ததாகவும் வந்து டோட்டலி எக்லிப்ஸாகவும் ஆயிடுது அப்படிங்கறதா உண்மை. ஆனா அதையெல்லாம் கருத்துல கொள்ளாம இப்ப சத்யநாராயணா மேல ஒண்ணு சொன்னா மட்டும் முழு விசாரணை செய்து அப்புறம் தான் நாங்க அறிக்கை சொல்லுவோம்னு சொல்றது. அதுக்கு பின்னால இப்ப இந்த ரூபா சொன்னது உண்மையா பொய்யா அப்படின்றது வரும்போது மட்டும் ரூபா தான் பத்திரிகையாளர்களுக்கு அந்த அறிக்கையை கொடுத்திருப்பார் அப்படின்ட்டு உடனடியாக சொல்றது. அது எப்படி ஆராயாம சொல்ல முடியும் ஒரு தீர்ப்பை? அந்த தீர்ப்பு மட்டும் சொல்றதுக்கு யாருக்கு அதிகாரம் இருக்குது? ரூபாவுக்கு மட்டும் இல்லைங்க, இந்தியா முழுவதிலும். உத்தரப்பிரதேசத்தில் ஒரு ஐஏஎஸ் அதிகாரிக்கு இது நடந்தது சில வருடங்களுக்கு முன்னால். ஒரு ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கு நடந்தது சில தினங்களுக்கு முன்னால். இது மாதிரி தொடர்ச்சியாகவே இந்தியா முழுவதிலும் இருக்கக்கூடிய பல பேருக்கு இதையதான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு நேர்மையாக ஒரு விஷயத்தை சொன்னாலே இதுதான் நடக்குது அப்படின்னா ஒரு ஐபிஎஸ் அதிகாரியினுடைய எல்லை கர்நாடகாவோடு முடிந்து விடுவது அல்ல. கர்நாடகா வெளியிலும் அவருக்கு வேலை இருக்கு. அவங்க வந்து இந்தியன் போலீஸ் சர்வீஸ் அதிகாரிகள் தானே தவிர அவர் கர்நாடக போலீஸ் சர்வீஸ் அதிகாரி கிடையாது. அவரு அதை வந்து முதலமைச்சர் முதலான நபர்களும் மனதில் கொள்ள வேண்டும். உண்மை என்ன அப்படின்றதுதான் இப்ப விசாரணைக்குரியது. கண் முன்னால் இருக்கிற கேள்விகள் என்ன, அதுல வந்து அதிக கனமான கேள்வி எது அப்படின்றத வச்சுதான் வந்து விசாரணை தொடக்க வேண்டுமே அல்லாமல் இது வந்து ரூபாவை பத்தி முதல்ல விசாரிக்கலாம் அப்படின்றதோ அல்லது சிறைத்துறை ஐஜியான குற்றச்சாட்டுக்கு உட்படுத்தப்பட்ட சத்யநாராயணராவை தொடரலாம், சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் ஜெயில் கிருஷ்ணா தொடரலாம், ஆனா ரூபா மட்டும் மாற்றப்பட வேண்டும் அப்படின்ற ஒரு முடிவை கர்நாடக அரசு எடுத்தால் அது வந்து சந்தேகத்திற்குரியதாகத்தான் இருக்கும் அப்படின்றதுதான் என்னுடைய கருத்து. ரெண்டு சுருக்கமான விஷயங்கள் தான். ஒன்று, அவர் மட்டுமே மாற்றப்படல, கூடுதலாக சேர்ந்து நிறைய அதிகாரிகள் மாற்றப்பட்டிருக்காங்க. சோ இது வந்து இயல்பான ஒரு மாற்றத்துடைய ஒரு விளைவு அப்படின்னு பாக்குறதா? அடுத்ததாக டிஐஜி ரூபாவுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்ன? அவங்க வந்து ட்ரிபுனலுக்கு போலாம், இந்த இடமாற்றம் வந்து அநீதியானது ஏற்க முடியாதுன்னு சொல்லி போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதா? அல்லது வந்து ஒரு அதிகாரி வந்து அரசுடைய எண்ணத்தை புரிஞ்சுக்கிட்டு அப்படி அடுத்த கட்டமா நகர்வாங்க தான், அது இப்போதைக்கான இயல்பான வாய்ப்பா நீங்க பாக்குறீங்களா? இல்ல, அவங்க ரூபா இதுல எடுக்க வேண்டிய நடவடிக்கை எதுவுமே கிடையாது. இப்ப ரூபாவினிடத்தில் நான் இருந்தேன்னாக்கா எங்க போஸ்டிங் கொடுக்குறாங்களோ அந்த அதுல போய் நாள் கிழமை நட்சத்திரம் எதுவுமே பார்க்காம ஜாயின் பண்ணுவேன். அந்த மாதிரியா தான் நான் வந்து எனக்கு வந்து பல மாற்றங்களும் இடமாற்றங்களும் இந்த மாதிரி தான் வந்து வந்திருக்குது. ஒரு வருஷத்துக்குள்ளார 4 மாற்றம் 5 மாற்றம் எல்லாம் நான் எதிர்கொண்டிருக்கிறேன். நான் அப்படிதான் செய்வேன் நானு. அதனால வந்து அவருக்கு வர வேண்டிய சம்பளமோ படிகளோ எதுவும் குறைந்து விட போவதில்லை. ஆனா நியாயத்தை நிலைநாட்டக்கூடிய வாய்ப்பை அவர் இழந்து விடுவார் அப்படிங்கறதா இதுல முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒண்ணு. அதுதான் வந்து முக்கியமான கருத்தாக நான் வந்து எடுத்துக்கிறேன். நானு ரூபாய் என்ன செய்ய போகிறார் என்பதெல்லாம் நம்முடைய பிரச்சனை. இந்த மாதிரியாக ஒரு சிறையில் இருந்து கொண்டு ஒரு குற்றவாளிக்கு இவ்வளவு சலுகைகள் வழங்கப்பட்டிருக்கிறது. அதன் பின்னால் யார் இருந்தார்கள்
அப்படிங்கறத கண்டுபிடிச்சு ஆகணும் அப்படிங்கறதான் வந்து முதலாவதான கேள்வியாக இருக்க வேண்டும். அதைத்தான் நியாயம் கோரி நிற்கும்னு நான் நினைக்கிறேன். ரூபா ஒன்றும் கவலை இல்லை, அவங்க வீட்டுல ஐஏஎஸ்ல இருக்காரு, அதனால குடும்பம் எப்படியும் பொழைச்சு போகும், ஒன்றும் கஷ்டம் இல்லை. அதுக்கப்புறமேல அவர் வந்து எதாயிலும் ஒரு மத்திய அமைப்புக்கு ஒரு பிஎஸ்எஃப்ஓ ஒரு ராவோ ஒரு சிபிஐயோ அது மாதிரி ஏதாவது ஒரு அமைப்புக்கு வில்லிங்னஸ் கொடுத்தா அவர் பாட்டி போய்கிட்டே இருக்கலாம். அது உலகம் பூராவும் அவர் போகலாம், சூடானுக்கு போகலாம், யுனைடெட் நேஷன்ஸுக்கு போகலாம், எங்க வேணுந்தாலும் போகலாம். ஒரு ஐபிஎஸ் அதிகாரிக்கு உலகம் பறந்து விரிந்தது. அது ஒண்ணு கர்நாடகாவோடு முடங்கி போய்விடுகிற விஷயம் கிடையாது. அதுக்கு மேல அவரை தண்டிக்கணும்னுட்டு அரசு முன் வந்தால், கர்நாடக அரசு முன்கை எடுத்தால் கட்டாயமாக யூபிஎஸ்சி தலையிடும். இவங்க வந்து நம்ம ரெஸ்பெண்ட் பண்ணி வச்சாலேயோ அல்லது வேலையை விட்டு டிஸ்மிஸ் பண்ணாலேயோ அப்ப வந்து ட்ரிபியூனல் வரும், கேட் வரும், யூபிஎஸ்சி வரும், இவங்க கொடுத்த தண்டனை தவறுன்னு சொல்லும். சத்யபிரியாவின் விஷயத்தில் நடந்தது மாதிரி, வனிதாவின் விஷயத்தில் நடந்தது மாதிரி, என்னுடைய விஷயத்திலும் நடந்தது மாதிரியான ஒரு சட்ட திட்டமான மிகவும் கடுமையான வாசகங்கள் கொண்ட ஒரு அறிக்கையை கேட் வெளியிடும். அதுதான் நடக்கும்.